பாவுடனே அரை சட்டை செல்லடமா பாவுடனே அரை குத்தி செல்லடமோ கேடயத்தோடு கனத்த பட்டாளியை போல் கேடயத்தோடு கனத்த பட்டாளி போல் வளர்ந்து சுடலை மாடல் விரைந்து புறப்படுவார் மறந்து சுடலை மாடல் விரைந்து புறப்படுவார் மராக்கு சக்தி மாது பச்சை தேறி வர்ற மராக்கு சக்தி மாது பச்சை தேறி வர்ற கொல்லாவா மறையில் ஒரு செல்லடமா கொல்லாவா அருகில் ஒரு செல்லடமா குதிரையிலே வாராரை சுடலை வெள்ள குதிரையிலே வாராரை சுடலை மாடே பல்லாக்கிலேறி அம்மையான பிரம்மசக்தியே பல்லாக்கிலேறி அம்மையான பிரம்மசக்தி தாயான பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா பேச்சி அம்மா அங்க நல்ல நிறத்தழகி நாயகானே பேச்சி அம்மா பேச்சி அம்மா தங்க நல்ல நிறத்தழகி கைலாச கோட்டை தன்னை முக்காலும் கைலாச கோட்டை தன்னை முக்காலும் சுத்தி வந்து நமதிலே அதிக வரங்கள் கேட்டு நின்றாரே இப்படி 21 மாடர்மார்களும் கைலாச மாமலை நோக்கி வருகிறார்கள் கைலாச மாமலை நோக்கி வரும் பொழுது பார்த்தார் சிவபெருமான் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் நமதுடைய பிள்ளைகள் அல்லவா வருகிறார்கள் கண்டிப்பாக வரட்டும் என்று காத்து கொண்டிருக்க சரி 21 மாடர்மார்களும் சிவபெருமான் முன்னே வந்து இருக்கிறாங்க என்னமா சொல்லுகின்றார்கள் மாடர்மார்கள் எப்படி ஆதாளி போட்டாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா நல்ல நேரம் ஆமா ஆமாப்பா எப்படி இருந்தது ஆமா எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா ஆடைக்கு இடம் தான் இல்ல யாரும் ஆட மாட்டேங்க அவ ஓஹோ ஆமாப்பா ஆனால் சரி பார்த்தார் குருதவசி செய்கின்ற 21 மாடர்மார்கள் சிவபெருமான் முன்னே வருகிறார்கள் சரி சுவாமி என்ன பிறவி செய்தீர்களே என்ன காரணம் இப்பா அதாவது உங்களை பிறவி செய்தது நான் தான் உங்களுக்கு வேண்டுமட்டுள்ள வரங்கள் நான் தருகின்றேன் பிற்பாடு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வரத்தை நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் ஆகட்டும் என்று சொல்லி மாடர்மாருக்கு எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் வாருங்கள் எப்படி எப்படியம்மா உந்தனக்கு வரம் சொல்ல கேளையா கேளையா அம்மையான சுடலை மாடனி உந்தமைக்கு வர சொல்ல கேளையா வர சொல்ல கேளையா உற்ற நல்ல சிவச்சுடலை மாடனி மந்திரவாதி மதத்தை அடக்கவோ மணிக்குடலை பிடுங்கவோ மந்திரவாதி மதத்தை அடக்கவோ மணிக்குடலை பிடுங்க நல்வரோ தந்திரக்காரன் தன்னை அடக்கவோ தன்மனை விட்டு தானே கடறவோ தந்திரக்காரன் தன்னை அடக்கவோ அடக்கவோ தன்மனை விட்டு தானே கடறவோ போலி போலி நீ கொக்கரித்து கூவவோ கூவவோ திருக்கடியால் ஆதி தெரியவோ கோலி போலே கொக்கரித்து திரியவோ குருந்தடியால் ஆதி திரியவோ நான் மண்ணுக்குள்ளே பதுங்கி ஒளியவோ வானமிதில் பறந்து தெரியவோ மண்ணுக்குள்ளே பதுங்கி ஒளிக்கவோ ஒளியவோ வானமதில் பறந்து திரியவோ கண்டை பாடகமிட்டு நடக்கிற கையில் நல்லாளை பையமயக்கவோ பாடை சிலம்பாய் கீழே செய்தல் நல்லாலை பயன்பாய்க்கவோ இப்படி வரங்கள் கொடுக்கின்றார் சிவபெருமான் ஆமாப்பா முதலாக மந்திரவாதி மதத்தை அடக்க வரம் தருகிறேன் ஆகட்டும் ஐயா தந்திரவாதி மணிக்குடலை பிடுங்க வரம் தருகிறேன் அப்படியே ஆகட்டும் அப்பா கோழி போலே கூவரம் இது என்னது இது கோழி கோழி இப்படியா கூவும் எவ்வளவுதான் நீ சத்தம் போட்டால நான் உறங்கத எள்ளு போல நிறுத்த மாட்டேன்னு அந்த அம்மா நிமிர்ந்து உறங்குறாங்க என்ன செய்ய நேரம் ஆகுது இல்லையா ஆமாம்மா 5 நேரம் கூட பாத்திருக்காங்கல்ல 5 நேரம் தானே ஆமா என்ன கூட எல்லாம் பார்த்தாங்க ஆகட்டும் என்று சொல்லி மீண்டும் எப்படிப்பட்ட வரமம்மா கொடுக்கின்றார்கள் எப்பா உங்களுக்கு வேண்டிய மட்டும் வரம் நான் கொடுத்திருக்கேன் சரி இந்த வரம் உங்களுக்கு போதாதல்லவா இந்த வரத்தை வாங்கிவிட்டு செல்வதற்காகவா வேள்வியிலே பிறந்து வந்தோம். சரி, இந்த வரம் போதாது, என்ன வரம் தாயரனே? அப்படி என்ன மாடர்மார்களுக்கு சரி எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? இந்த வரம் போராது என்ன வரம் தாயனவே, இந்த வரம் போதாது இன்னும் வரம் தாயனவே, பரபரவே கொல்ல வரோம் பெற்ற மலடாக்க வரோம், பரபரவே கொல்ல வரோம் பெற்ற மலடாக்க வரோம்,
சூலிகளை பத பதைக்க கொல்ல ஏய், வர்றோம் பத்து மத சூலிகளை பதை பதைக்க கொல்ல பத்து மத சூலிகளை இல்லாமலாக்க வர்றோம் எட்டு மத சூலிகளை இல்லாமல் ஆக்க வர்றோம் நான்கு மத பிள்ளைகளை நகர்த்து கொள்ளு தாட்ட வர்றோம் அறு மத பிள்ளைகளை நகர்த்தி கொண்டு தாட்ட வர்றோம் கோடை கரை கடந்து தாடாழ்வான் போக வர்றோம் ஆரிய சாம்பான் மகளினையும் அழிக்க வர தாயனவே இடுகாடு சுடுகாடு ஓடவென்று ஓட வர்றோம் கட்டையிலே வைத்த பீடம் காலை வாரி போட வர்றோம் இடம் முறிந்து வேகும் பீடம் எனக்கு உனக்கு நெடுக்க வர்றோம் பிச்சி பிச்சி தின்ன வர்றோம் பிச்சி தின்ன வர்றோம் வைக்கு விருந்தளிக்க வர்றோம் ஏ பிச்சி பிச்சி தின்னவரோ ஏ பிச்சி பிச்சி தின்னவரோ ஏ பேக்கி விருந்தளிக்க வரோ சந்தன கட்டையிலே தாமரது வேகும் போதே குங்கும கட்டையிலே இடமிருந்து வேகும் போதே அரண்டை கால் எலும்புகளை கரும்பு போல கடிக்க வரும் முட்டங்கால் எலும்புகளை முறுக்கு போல கடிக்க வர்றோம் விதி பெற்ற திருமகனே பேறு பெற்ற சுடலையா பிச்சி பிச்சி தின்ன வரோம் பிச்சி பிச்சி தின்ன வரோம் வைக்கு விரல் அழிக்க வரோம் பிச்சி பிச்சி தின்னவரோ ஏ பிச்சி பிச்சி தின்னவரோ ஏ பேக்கி விருந்தளிக்க வரோ பகவானே ஆண்டவா எங்களுக்கு எப்படிப்பட்ட வர வேணுமானால் எப்படிப்பட்ட வரமப்பா பெற வரவே கொல்ல வரம் பெற்று மலடாக்க வரம் ஈனாத மலடிகளை இனமாய் உருக்க வரோ அன்று பெற்ற பிள்ளைகளை அம்மானை போட்டு ஆட்ட வரம் ஆமாப்பா கிழவன் கிழவிகளை கிண்டி மண்டி கொல்ல வரம் சரி சம்போடை கரை கிடந்து தாடாழ்வான் போக வரோம் ஆரியக்கரை சேரியிலே ஆரிய சாமான் மகள் அண்ணனுடையாள் மந்திரவாதி குடும்பத்தை வேரோடு அழைத்து விட்டு சரி அங்கிருந்து பூஜை ஒன்று இடுகாடு சுடுகாடு இவ்விடமென்று ஓடவரம் இடுகாடு முனக்குத்தான் சுடுகாடு முனக்குத்தான் சரி கட்டையிலே வைத்தபிடம் காலை வாரி போட வர்றோம் ஆமா நான் சுடுகாட்டிலே சென்று ஆ, இந்த பேய்ப்படைகளோடு ஆமாப்பா விளையாட வரம் தாருமையா ஆகட்டும் ஐயா அதுவும் தந்தே ஆ, வரம் வாங்கினார் சரி ஆமா இந்த வரம் அவருக்கு போதுமா என்ன இப்ப என்ன வரத்து கேட்டார் பாருங்கள் நம்ம மேலும் என்ன வரமமா கேட்கின்றார்கள் பொண்ணு விட்டாங்க எமதிலே நாய் தொள்ள வரோம் மேனோ ஜெமேனுமா இருந்து விளையாட வரோம் மேனோ பாஞ்சாலே அழகுடைய மகர மீனா கோவிலுக்கு மகர மீனா கோவிலுக்கு மகர மீனா எடுத்து விளையாட வரோம் கோவிலுக்கு மகர மீனா கோவிலுக்கு மகர மீனா கொடுத்து விளையாட வர்றோம் கல்லிடையாள் குறிச்சியிலே கண்மைய கொம்போட வரோம் அவனாசகய மதிலே அவதீர்த்தமாட வரோம் பட்டவராயன் கோவிலிலே ஏறிய வரோம் அனைவரும் கொளுத்த வரோம் அனைவரும் கொளுத்த வரோம் அதுக்கு தடி எடுக்க வரோம் ஏ ஆனை வந்தோம் கொளுத்த வர்றோம் ஏ ஆனை வந்தோம் கொளுத்த வர்றோம் ஏ அழுக்கு தடி எடுக்க வர்றோம் குதிரை பந்தம் கொளுத்த வரோம் அதுக்கு தடி எடுக்க வரோம் சொரிமுத்தையன் காவலிலே சோலையிலே செல்ல இப்படி இவர்கள் கேட்டார் கொடி மரத்தில் உரைய வரும் மாறை கொல்ல வரும் கொடி மரத்து மோட்டோடு செந்தூர்வதி போக வரும் மனதெல்லாம் அவராதிருக்க வேணுமானால் பூமியினாய் துள்ளவரம் பூமியினும் சேமியினும் புகுந்து விளையாட வரம்
ஆற்றுவாரி பாஞ்சாலை அழகுடைய மகரமீனாய் கோவிலுக்கு மகர மீதாய் குதித்து விளையாட வரோம். கல்லிடையால் குறிச்சியிலே கண்மயக்கம் போட வரம். ஆமாம்மா. அது மட்டுமில்லை பண்டகராஜன் கோவிலிலே பகட்டு வெளியேறிய வரோம். சரி 60 பேர் வலங்கேறி கொல்ல வரம். ஆமா சுவாமி என்ன இந்த வரமெல்லாம் எங்களுக்கு போதாதையா. அப்பா, என்ன இந்த வரத்தை வாங்கிவிட்டு செல்வதற்காகவா பூலோகத்திற்கு வந்திருக்கின்றோம். இல்லை இந்த வரம் போதாது என்ன வரம் தாயரனே. ஆமா மேலும் எங்களுக்கு எப்படிப்பட்ட வரம் கேட்டார் என்று சொன்னால் எப்படி ஆ,